லாம் ரொம்ப பிடிக்கும். இது ஒரு வாக்கபிள் டிஸ்டன்ஸ் போல. அதே மாரி எனக்கு அது கொஞ்சம் வேலையாவது முடிக்கணும்னு நெனச்சேன். ஏன்னா, அந்த டைம்ல நம்ம கட்டுறதுக்கு கொஞ்சம் ஃபாஸ்ட்டா ரெடி ஆகுறதுக்கு உட்காந்துருக்கணுமே. அந்த டைம் ரொம்ப நல்லா அதுவும் கோயில்ல போயிட்டெல்லாம் பயங்கரமா ஆடுனுச்சு. கிளம்பி கோயிலுக்கு போயிட்டோம். அங்க வந்து இந்த டைம் வந்து இந்த டைம் வந்து அப்பா வந்து உடனே இது நிஜமாவே நல்லா இருக்கு. கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு கோயில்லேருந்து கிளம்புறதுக்கு. ஹே ஆல் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் ஈவல் மணிமேகலை. இது ஒரு சித்திரை திருவிழா விலாக். நாளைக்கு சித்திரை திருவிழா அப்படிங்கிறதுனால இன்னைக்கு நைட்டே எல்லா லைட் செட்டிங்கும் பண்ணியிருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப அழகா இருந்துச்சு. அச்சுக்கும் இந்த மாதிரி லைட்டிங்லாம் ரொம்ப பிடிக்கும். இது ஒரு வாக்கபிள் டிஸ்டன்ஸில் இருக்க ஒரு மாரியம்மன் கோயில் தான். எங்களுக்கு பர்சனலி ரொம்ப பிடிக்கும். ஏன்னா வந்து நாங்கள் சோகமாக இருந்தாலும் சரி, ஹாப்பியாக இருந்தாலும் சரி, அங்கே போயிட்டு வந்தாலே கொஞ்சம் பெட்டராக ஃபீல் பண்ணுவோம். ஸோ எல்லா குழந்தைங்களும் இப்படி தான் இருந்திருப்பாங்க போல். மேலே நிலாவை பார்த்தா சின்ன வயசுலலாம் நம்ம ஃபாலோ பண்ணி நடப்போம்ல. அதே மாரி இன்னைக்கு அச்சுவும் நிலாவ பார்த்தோன்னா, அத அப்படியே ஃபாலோ பண்ணி மேலேயே பார்த்துட்டு நடந்துட்டுருந்தாங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் காலையிலே நல்ல சாமி பாட்டோட பக்கத்துல கோவில்ல சத்தமா போட்டுட்ருந்தாங்க. ஒரு நல்ல டிவோஷனல் மூடோட இந்த டே ஸ்டார்ட் ஆன மாரி இருந்துச்சு. எங்க வீட்டுக்குட்டீஸ் எந்திரிக்கக்குள்ள கொஞ்சம் வேலையாவது முடிக்கணும்னு நெனச்சேன். ஏன்னா 10 மணிலேருந்தே திருவிழா ஸ்டார்ட் ஆயிடும். ரோட்ல வந்து நெறைய பார்க்கலாம். காவடி எடுத்துட்டு போறது, பால் குடம் எடுத்துட்டு போறதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம வேலைய முடிச்சா தானே அதெல்லாம் கொஞ்சம் ஃப்ரீயா பார்க்க முடியும். எனக்குமே மே மந்த் வந்து ரொம்ப பிடிக்கும். வெயில தவிர. ஏன்னா எல்லா கோவில்லயுமே கும்பாபிஷேகம், தேர் திருவிழா இதெல்லாம் நடத்துவாங்க. இந்த மந்த் ஃபுல்லாவே ஒரு ஃபெஸ்டிவல் வைப்ல சூப்பரா போகும். கோலம் போடுறதுக்கு கோலம் மாவு இல்லாம போச்சு. அதனால சரி அரிசி மாவுல போடலான்னு சொல்லி எடுத்தோம் அப்டின்னா, கோலம் போடுறதுக்கு சரியா வரல. அதனால என்ன பண்ணோம் அப்டின்னா, அரிசி மாவும், ரவாவும் கலந்து போட்டோம். நிஜமாவே நல்லா வந்துச்சு. நம்ம எடுத்து போடுறதுக்கு எப்படி கோல மாவுல போட்டா அழகா வருமோ, அது மாரியே வந்துருந்துச்சு. எனக்கு ப்ராப்பரா சாரி ப்ரீ ப்ளீட்டிங்லாம் தெரியாது. ஆனா வந்து எனக்கு தெரிஞ்ச மாரி ஏதோ பண்ணி வச்சுப்பேன். ஏன்னா, அப்பதான் வந்து கொஞ்சம் அந்த டைம்ல நம்ம கட்டுறதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இல்லன்னா, என்னால தான் லேட் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாரி ஆயிடும். அதனால நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டே வந்து ரஃப்பா ஒரு சாரி கட்டிட்டு, அத அப்படியே பின் பண்ணி வச்சுருவேன். அதுக்கப்புறம் அயர்ன் பண்றதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அதுக்கப்புறம் அயர்ன் பண்ணிட்டு, கொஞ்சம் அந்த டைம்ல வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டா ரெடி ஆகுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இனிமே இந்த வழியா தான் பால் குடம், அப்புறம் பரவக்காவடி இதெல்லாம் எடுத்துட்டு போவாங்க. அதுக்கு தான் எங்க ஐயா வந்து தண்ணி அடிச்சு விட்டுட்டுருக்காங்க. ஏன்னா வெயில் காலம்ல, ரொம்ப கால் சூடா இருக்குன்னு சொல்லிட்டு, எல்லார் ஊர்லயுமே பால் குடம் எடுத்துட்டு வரையில தண்ணி ஊத்துறது வழக்கம் தானே. அதனால எங்க அம்மாவும் வந்து எடுத்து வச்சுட்டு ரெடியா இருந்தோம். அழகா உட்காந்துருக்கணுமே. இந்த டைம் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுவும் குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாரி நெறைய பண்ணியிருந்தாங்க. இந்த மாரி மாஸ்க் போட்டு வர்றது, அப்புறம் வந்து டெடி பியர் வருது, அப்புறம் கிங்காங்லாம் கூட வந்துச்சு. நல்லா இருந்துச்சு. அதுவும் கோயில்ல போயிட்டுலாம் பயங்கரமா ஆடுனுச்சு. அச்சுக்குட்டியெல்லாம் போயிட்டு கையெல்லாம் குடுத்துட்டு வந்தாங்க. பக்கத்துல போம்போது நமக்குமே கொஞ்சம் பயமா தான் இருக்கு. எங்க அம்மாவுக்குமே பயமா இருக்குன்னு சொல்லிட்டு ஓடி வந்துட்டாங்க. இதுக்கப்புறம் வந்து ஃபுல்லா பரவக்காவடி வந்துச்சு. ஒரு 8, 7 பரவக்காவடி வந்திருக்கும்னு நெனைக்கிறேன். இந்த போஸ் எல்லாம் பாருங்களேன்! அழகா குடுத்துட்டு வந்தாங்க. காவடி, பால்குடம் இதெல்லாம் போனதுக்கப்புறம் நாங்களும் ஆட்டோல கிளம்பி கோயிலுக்கு போயிட்டோம். அங்க வந்து இந்த டைம் வந்து கும்மி ஆட்டம்லாம் வச்சிருந்தாங்க. இதுக்கு போன டைம்லாம் வச்சாங்களா என்னன்னு எனக்கு தெரியல. ஆனா வைக்காத மாரி தான் இருக்கு. ஆனா எங்க அம்மாக்கு வந்து ரொம்ப ஆசை. இதில போய் கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எப்போதுமே வந்து நாங்க கடை வச்சிருக்கனால அவசர அவசரமா கோயிலுக்கு போவோம். அதுக்கப்புறம் சாமி கும்பிட்டு சீக்கிரம் கடைய தொறக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு வந்துருவோம். இந்த டைம் வந்து அப்பா வந்து உடனே வந்து சாமி கும்பிட்டுட்டு போயிட்டாங்க. அதனால அம்மா வந்து போய் கும்மி அடிச்சாங்க. கரெக்ட்டா எங்களுக்கு 2, 3 பேருக்கு முன்னாடி வந்து சாப்பாடு வந்து முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் பண்ணி திரும்ப வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிருச்சு. அப்புறம் சாப்பிட்டுட்டு எங்க 2 பிள்ளைங்களுக்கும் விளையாட்டு ஜாமான்லாம் வாங்கிட்டு நாங்களும் வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டோம். ஓ! இங்க பாரு. போன வருஷம் பேசாம இருந்தான். நல்லா இருக்கியா? அந்த கடையில மேஜிக் வாட்டர் புக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் இருந்துச்சு. கூடவே வந்து ஒரு பென் குடுத்துருந்தாங்க. பென்னுல அந்த லிட்ட ஓப்பன் பண்ணி உள்ள வந்து தண்ணி வந்து ஃபில் பண்ணணும். ஃபில் பண்ணதுக்கப்புறம் அந்த புக்லயே பார்த்தீங்க அப்படின்னா, ஒன் சைடு வந்து ஏபிசிடி அதெல்லாம் வந்து நல்லா பார்க்குற மாரி விசிபிளா இருக்கும். இன்னொரு சைடு வந்து இன்விசிபிளா இருக்கும். பட் நமக்கு அந்த ஷேட் தெரியும். உள்ள ஏபிசிடி இதெல்லாம் இருக்கு அப்படின்ட்டு. அத பார்த்து நம்ம கரெக்ட்டா பென் வச்சுட்டு கலர் பண்ற மாரி பண்ணோம் அப்படின்னா, அந்த
ஏபிசிடி அதெல்லாம் வந்து விசிபிள் ஆகும். கொஞ்ச நேரம் ஒரு 1 ஆர் 2 மினிட்ஸ் கழிச்சு பார்த்தீங்கன்னா, திரும்ப வந்து நல்லா காஞ்சு இன்விசிபிள் மாரி ஆயிடும். ஸோ இது நிஜமாவே நல்லா இருக்கு. ஒரு ₹70க்கு வந்து இது வொர்த்து தான். நைட் ஆனதும் வந்து தேர் வரும். இந்த டைம் வந்து கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. கோயில்லேருந்து கிளம்புறதுக்கே 8:30 போல தான் வந்துச்சு. எங்க வீடு வந்து கொஞ்சம் ரோட்டோரமே இருக்கிறதுனால, நம்ம வீட்லேருந்தே பார்த்துரலாம். இந்த தேர் போயிட்டு ரிட்டர்ன் வந்து ஒரு 12:00 அந்த மாரி வரும். அந்த டைம்ல நம்ம வந்து பூஜை குடுக்கலாம். அச்சுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த ஆடு, மாடு, கோழி அதெல்லாம். ஸோ எங்க பெரியய்யா வீட்ல வந்து ஒரு புதுசா ஒரு மாடு வாங்கியிருந்தாங்க. அது நம்ம வீட்டு பக்கத்துல தான் கட்டியிருந்தாங்களா, ஸோ அதுதான் மேடம் வந்து தொட்டு பார்க்க போயிருக்காங்க. என்னடா இது இப்படி வெயில் அடிக்குதே ஊட்டிலேயே அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போதே ஈவினிங் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு கிளைமேட் வந்துருச்சு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் மழை இங்கே. ஏன்னா வந்து முன்னாடியெல்லாம் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக மழை பெஞ்சிட்டே இருக்கும். ஈவன் தோ வந்து ஒரு சம்மர் சீசன்லேயுமே மழை வந்து அடிக்கடி வரும். ஆனால் இந்த டைம் அப்படி இல்லை. ரொம்ப நாள் ஆச்சு மழையை பார்த்தேன். ஸோ இதோட இந்த vlog நான் எண்ட் பண்ணிக்கிறேன். இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லாத்தையும் மீட் பண்ணுறேன். பாய்.